கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திற்கே மகிமை உண்டாவதாக. மறுரூப மலையின் செய்தியின் தொடர்ச்சியாக நான் இந்த செய்தியை பதிவிடுகிறேன். மறுரூப மலையிலிருந்து அந்த சம்பவங்கள்லாம் முடிந்த பின்னாடி இறங்குறதுக்கு முன்னாடி, மலையை விட்டு இறங்குறதுக்கு முன்னாடி இயேசு கிறிஸ்து சீசர்களை பார்த்து சொல்கிறாரு, இங்கே நடந்த சம்பவங்களை குறித்து நான் மரித்தோரிலிருந்து உயிர்த்தெழும் நாள் வரைக்கும் நீங்கள் யாரிடமும் சொல்ல வேண்டாம் அப்படின்னு சீசர்கள் கட்டளை இடுகிறாரு. அதுக்கப்புறம் பார்த்தா இந்த சீசர்கள் யாரிடத்தையுமே சொல்லலை அந்த விஷயத்தை. அதுக்கப்புறம் பிற்பாடு பேதுரு அவர் நிருபத்தில் எழுதும்போது அதை சொல்கிறாரு. பேதுரு 1ஆம் அதிகாரம் 16, 17, 18 வசனங்களில் நான் வாசிக்கிறேன். நாங்கள் தந்திரமான கட்டுக்கதைகளை பின்பற்றுவர்களாக அல்ல, அவருடைய மகத்துவத்தை கண்ணார கண்டவர்களாகவே நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வல்லமையையும் வருகையையும் உங்களுக்கு அறிவித்தோம். இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரிடத்தில் பிரியமாயிருக்கிறேன் என்று சொல்லுகிற சத்தம் உன்னதமான மகிமையிலிருந்து அவருக்கு உண்டாகி, பிதாவாகிய தேவனால் அவர் கனத்தையும் மகிமையும் பெற்றபோது அவரோடே கூட நாங்கள் பரிசுத்த பர்வதத்தில் இருக்கையில் வானத்திலிருந்து பிறந்த அந்த சத்தத்தை கேட்டோம். அந்த மறுரூப மலையில் நடந்த அந்த விஷயத்தை 2 பேதுரு 1ஆம் அதிகாரத்தில் எழுதுகிறார். இதுவரைக்கும் அவர் சொல்லாமல் இருந்தார். அதேமாரி யோவானும் இங்கே கூட மலைக்கு போனார்ல, அவரும் என்ன சொல்கிறாருன்னு பாருங்களேன். யோவான் சுவிசேஷம் 1ஆவது அதிகாரம் 14ஆவது வசனம். அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். அவருடைய மகிமையை கண்டோம். அது பிதாவுக்கு ஒரே பேரானவருடைய மகிமைக்கு ஏற்ற மகிமையாகவே இருந்தது அப்படின்னு யோவான் சுவிசேஷத்தில் எழுதுகிறார். அப்படிப்பட்ட மகிமைக்குரிய அந்த தேவன் இப்போ புதிய உடன்படிக்கையின் ஊழியத்தில் நிலைத்திருக்கிற ஊழியத்தை அவர் நமக்கு கொடுக்க வந்திருக்கிறார். அவரை பற்றி நாம் இங்கே பார்க்கிறோம். 2 கொரிந்தியர் 3:8ஆம் வசனத்திலிருந்து நான் வாசிக்கிறேன். ஒளிந்து போகிற மகிமையுடைய அந்த ஊழியம் அப்படிப்பட்ட மகிமையுள்ளதாக இருந்தால் ஆவிக்குரிய ஊழியம் எவ்வளவு அதிக மகிமையுள்ளதாக இருக்கும். அதாவது ஒளிந்து போகிற மகிமைக்குரிய இந்த ஒளியம். இப்போ எலியாவும் மோசேயும் மகிமையாக காணப்பட்டாங்க அந்த மறுரூப மலையில். அதை வச்சு தான் இங்கே எழுதுகிறாரு. ஒளிந்து போகிறத ஊழியமே மகிமைக்குரிய ஊழியமாக தான் இருந்தது, ஆனால் அது இப்போ ஒளிந்து போகிறது. இப்போதைக்கு அந்த புதிய உடன்படிக்கை ஊழியம் வந்ததுனால அந்த பழைய உடன்படிக்கையின் ஊழியம் நமக்கு அதை பின்பற்ற வேண்டிய அவசியம் நமக்கு இல்லை. அது ஒளிந்து போகிற ஊழியம்னு எழுதுகிறார். ஆக்கினை தீர்ப்பு கொடுக்கும் ஊழியம் மகிமையுள்ளதாக இருந்தால் நீதியை கொடுக்கும் ஊழியம் அதிக மகிமையுள்ளதாக இருக்குமே. அப்போ பழைய உடன்படிக்கையின் மோசையுடைய நியாயப்பிரமாண சட்டங்கள் எல்லாமே ஆக்கினை தீர்ப்பு கொடுக்கறது. இந்த சட்டத்தின்படி வாழணும், இப்படி வாழணும், அப்படி வாழணும், சட்டங்கள் நிறைய, ஒரு 613 கட்டளைகள் இருக்குது. இது எல்லாமே என்னன்னா அந்த சட்டத்திட்டத்தின்படி நமக்கு தண்டனை தான் கொடுக்கும். அப்படிப்பட்ட தண்டனை கொடுக்குற ஊழியம், அதாவது ஆக்கினை தீர்ப்பு கொடுக்கும் ஊழியம், அதுவே மகிமையுள்ளதாக இருந்தால் நீதியை கொடுக்கும் ஊழியம். இப்போ புதிய உடன்படிக்கையின் கிருபையின் சத்தியம், இது நீதியை நமக்கு கொடுக்குது. அவரை நம்ம விசுவாசிக்கிறோம், அவர் நம்ம கிருபை அளிக்கிறார், அவர் நம்ம நீதிமான ஆக்குகிறார். அப்படிப்பட்ட ஊழியம், அந்த ஊழியமும் அதிக மகிமையுள்ளதாக இருக்குமே. 10வது வசனம், இப்படியாக மகிமைப்பட்டிருந்த அந்த ஊழியம் இந்த ஊழியத்திற்கு உண்டாயிருக்கிற சிறந்த மகிமைக்கு முன்பாக மகிமைப்பட்டதல்ல. அது மகிமையான ஊழியமாக தான் இருந்துச்சு பழைய உடன்படிக்கையின் ஊழியம். ஆனால் இந்த புதிய உடன்படிக்கையின் ஊழியத்திற்கு இது அதிக மகிமையாக இருக்குது, இதுக்கு ஈடானது அது இல்லையே அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. 11வது வசனம், அன்றியும் ஒளிந்து போவதே மகிமையுள்ளதாக இருந்ததனால் நிலைத்திருப்பது அதிக மகிமையுள்ளதாக இருக்குமே. அது ஒளிந்து போகிற ஊழியம், அதுவே மகிமையுள்ளதாக இருந்தால் நிலைத்திருக்கிற ஊழியம் எவ்வளவு மகிமையுள்ளதாக இருக்கும். புதிய உடன்படிக்கையின் ஊழியம் நிலைத்திருக்கிறது, இது எவ்வளோ அதிக மகிமையுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்மளை அதை காட்டிலும் இதுக்கு நீங்கள் அதிக முக்கியத்துவம் கொடுங்க, புதிய உடன்படிக்கையின் ஊழியத்துக்கு அதிக முக்கியத்துவம் கொடுங்க
அப்படிங்கிற அர்த்தத்தில் இந்த வார்த்தையை அவர் சொல்கிறார். மேலும் ஒளிந்து போவதின் முடிவை இஸ்ரவேல் புத்திரர் நோக்கி பாராதபடிக்கு, ஒளிந்து போவதின் முடிவை இஸ்ரவேல் புத்திரர் நோக்கி பாராதபடிக்கு, அது ஒளிந்து போகும்போது அந்த ஊழியம் அப்படின்னு இந்த இஸ்ரவேல் புத்திரர் நோக்கி பார்க்கல. மோசே தன் முகத்தின் மேல் முக்காடு போட்டு கொண்டது போல நாங்கள் போடுகிறதில்லை. அந்த அந்த பழைய உடன்படிக்கையின் ஊழியத்தை எல்லாற்றையுமே அவங்க எப்போ வாசித்தாலும் முக்காடு போட்டு கொண்டு தான் வாசித்தாங்க. ஏன்னா மோசே முக்காடு போட்டு அவரை வாசிக்க வேண்டிய சூழ்நிலை அங்கே வந்தது. அது ஏன் அப்படி முக்காடு போட்டு அவர் வாசித்தாருங்கிறத நான் அந்த பின்னாடி சொல்கிறேன். அவர்களுடையது மனது கடினப்பட்டது. இந்நாள் வரைக்கும் பழைய ஏற்பாடு வாசிக்கப்படுகையில் அந்த முக்காடு நீங்காமல் இருக்கிறது. அது கிறிஸ்துவனால் நீக்கப்படுகிறது. இப்போ பழைய ஏற்பாடுனா அந்த தோரான்னு சொல்லுவாங்க. ஆதியாகமும், யாத்திராகமும், லேவியராகவும், எண்ணாகமும், உபாகமும், இந்த புத்தகங்கள்லாம் வாசிக்கும்போது அந்த முக்காடு இன்னும் நீங்காமல், இன்னும் இஸ்ரேல் ஜனங்களில் போய் இஸ்ரேலில் பார்த்தீங்கன்னா இதை இன்னமும் அந்த பழைய ஏற்பாடை வாசிக்கும் போது அவங்க முக்காடு போட்டு தான் அதை வாசிக்கிறாங்க. அந்த பழக்கம் இந்நாள் வரைக்கும் இருக்கிறது. மோசேயின் ஆதம் அவர்கள் வாசிக்கும்போது இந்நாள் வரைக்கும் முக்காடு அவள் இருதயத்து மேல் இருக்கிறதே. அவர்கள் கர்த்தரிடத்தில் மனம் திரும்பும்போது அந்த முக்காடு எடுபட்டு போகும். இப்போ இயேசு கிறிஸ்துவின் மேலே விசுவாசம் வச்சு அவரை பின்பற்றி இவர் தான் மெசியா, இவர் தான் கிறிஸ்துன்னு வந்துட்டாங்கனாலே அந்த முக்காடு, பழைய ஏற்பாடுடைய அந்த முக்காடு போட்டு வாசிக்கிறது எல்லாமே நீங்கி போகுது. பழைய ஏற்பாடு நமக்கு தேவையில்லை. இயேசு கிறிஸ்து இப்போ என்ன சொல்ல வராரோ அதன்படி வாழ்ந்துட்டு போயிடலாம். அந்த கற்பனைகளை, பழைய உடன்படிக்கையின் கற்பனைகளின்படி நமக்கு நடக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு சொல்கிறார். கர்த்தரே ஆவியானவர். கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அவர் விடுதலையும் உண்டு. நாம் எல்லாரும் திறந்த முகமாய் கர்த்தருடைய மகிமையை கண்ணாடியில் காண்கிறது போல கண்டு ஆவியாயிருக்கிற கர்த்தரால் அந்த சாயலாகத்தானே மகிமையின் மேல் மகிமையடைந்து மறுரூபப்படுகிறோம். கர்த்தருடைய ஆவியானவரை கொண்டு தான் நாம் அவர் மேலே விசுவாசம் வச்சு நம்ம மறுரூபம் அடைஞ்சு, அவர் மேலே விசுவாசம் வைக்கிற யாவருமே மறுரூபம் அடைஞ்சு நம்ம மகிமையடைந்து பரலோக ராஜ்யத்தை நம்ம அடைய முடியும். அப்படிங்கிற அர்த்தத்தில் இந்த வசனத்தை பேதுரு எழுதுகிறார். யாத்திராகமும் 34:29-35 முடிய. மோசே சாட்சி பலகையில் இரண்டையும் தன் கையில் எடுத்துக்கொண்டு சீனாய் மலையில் இருந்து இறங்குகிற போது தன்னோடே அவர் பேசினதினாலே தன் முகம் பிரகாசித்திருப்பதை அவர் அறியாதிருந்தான். அதாவது மோசே முதல்ல ஒரு இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்து தேசத்திலிருந்து விடுதலையாக்கி சீனாய் மலை வரைக்கும் கொண்டு போய் அங்கே வச்சிடுறாரு. அந்த அடிவாரத்தில் ஒரு வருஷம் அங்கே இருக்காங்க. அதுக்கு இடையில் மோசையை மலைக்கு மேலே தேவன் வர சொல்கிறார். மோசே போகிறாரு. போயிட்டு ஒரு 10 கற்பனை கொண்ட ஒரு பலகையோட 10 கற்பனையோடு கீழே இறங்கி வர்றார். இறங்கி வர நேரத்தில் இவங்க இஸ்ரவேல் ஜனங்கள் கண்ணுக்குட்டியை செஞ்சு, இந்த கண்ணுக்குட்டி தான் நம்மளை இஸ்ரவேலிருந்து நம்மளை விடுதலையாக்கி கொண்டு வந்த தெய்வம் அப்படின்னு கண்ணுக்குட்டியை ஆராதிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த கோபத்தில் தான் மோசே அந்த இடத்த அந்த 10 கட்டளை பலகையை உடைச்சி போட்டுட்டு அவர் துக்கப்படுறாரு. அப்போ அந்த இடத்துல பெரிய அழிவை நம்ம பார்க்குறோம். அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்குள்ள மிகப்பெரிய அழிவு வருது. இதுக்கப்புறமும் தேவன் மறுபடியும் மோசையை வர சொல்லி மலையில் போய் 40 நாள் அங்கே இருக்கிறார். 40 நாள் இருந்து அநேக கற்பனைகளை தேவன் கொடுக்குறார். அநேக கற்பனைகளை கொடுத்து ஆசரிப்பு கூடாரத்தை எல்லாம் காண்பித்து எல்லா காரியங்களையும் அவர் குடித்து வந்தால் 40 நாள் ஆயிடுச்சு. 40 நாளுக்கு அப்புறம் மீண்டும் அவர் மலையை விட்டு இறங்கும்போது அவர் முகம் ரொம்ப பிரகாசமாயிடுச்சு. இப்போ எப்படி மறுரூப மலையில் அவர் எப்படி பிரகாசமாக இருந்தார் நம்ம பார்த்தோமோ அது மாதிரி பிரகாசமாக இருந்தது. அவர் முகத்தை காணக்கூடாத அளவுக்கு இவங்க கண்ணெல்லாம் கூசுகிற அளவுக்கு இருந்திருக்கு. இது மோசேக்கே தெரியலை. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் அவர் இறங்கி வரார். இறங்கி வரும்போது தான் 30வது வசனம், ஆரோனும் இஸ்ரவேல் புத்திரர் எல்லாரும் மோசேயை பார்க்கும்போது அவர் முகம் பிரகாசித்திருப்பதைக் கண்டு அவன் சமீபத்தில் சேர பயந்தார்கள். மோசேக்கு முகம் பிரகாசமாக இருந்ததுனால கிட்ட போகிறதுக்கே பயந்துருக்கிறாங்க. அவர் முகத்தை பார்க்கறதுக்கே இவங்களால முடியாமல் இருந்திருக்கு. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் அவர் முகம் பிரகாசிக்கும்படியாக இறங்கி வந்தார். மோசே அவர்களை அழைத்தான். அப்பொழுது ஆரோனும் சபையில் உள்ள பிரபுக்கள் யாவரும் அவனிடத்திற்கு திரும்பி வந்தார்கள். மோசே அவர்களோடு பேசினான். பின்பு இஸ்ரவேல் புத்திரர்
எல்லாரும் அவனிடத்தில் சேர்ந்தார்கள். அப்பொழுது அவன் சீனாய் மலையில் கர்த்தர் தன்னோடே பேசினவைகளை எல்லாம் அவர்களுக்கு கற்பித்தான். மோசே அவர்களோடு பேசி முடியுமளவும் தன் முகத்தில் முக்காடு போட்டிருந்தான். இப்போ இந்த ஜனங்கள் எல்லாம் அவர் முகத்தை பார்க்க முடியாத அளவுக்கு, கிட்ட வர முடியாத அளவுக்கு இருந்ததுனால மோசே இது நம்மளுடைய முகம் அந்த அளவுக்கு பிரகாசிக்குதுன்னு அறிஞ்சு அந்த மோசே தன்னுடைய முகத்தின் மேலே முக்காடு போட்டார். முக்காடு போட்டால் தான் இவங்க நம்மள்ட்ட கிட்ட வர முடியும், நம்மள்ட்ட பேச முடியும் அப்படின்ற சூழ்நிலை இருந்ததுனால அவர் முக்காடு போட்டு பேச ஆரம்பிச்சிட்டாரு. 34வது வசனம். மோசே கர்த்தருடைய சந்நிதியில் அவரோட பேசும்படிக்கு உட்பிரவேசித்தது முதல் வெளியே புறப்படும் மட்டும் முக்காடு போடாது இருந்தான். அவன் வெளியே தனக்கு கற்பிக்கப்பட்டதை இஸ்ரவேல் புத்திரரோடு சொல்லும்போது கர்த்தருடைய சந்நிதியிலே மோசே அந்த மலை சீனாய் மலை உச்சியில் 40 நாள் இருக்கும்போது முக்காடே போடலை. அப்படி இருந்த மோசே இங்கே முக்காடு போட வேண்டிய சூழ்நிலை வந்துருச்சு. இஸ்ரவேல் புத்திரர் அவன் முகம் பிரகாசித்திருப்பதை கண்டார்கள். மோசே அவரோடு பேசும்படிக்கு உள்ளே பிரவேசிக்கும் வரைக்கும் முக்காட்டை திரும்ப தன் முகத்தின் மேல் போட்டுக்கொள்ளுவான். மோசே எப்போதுமே அவங்கள்ட்ட பேச போகிறதுக்கு முன்னாடியே முக்காடை போட்டுருவார். இப்படி முக்காடு போட்டு பேச சூழ்நிலையும் வந்துருச்சு. இப்போ இதன் அடிப்படையில் தான் ஆசரிப்பு கூடாரத்துலேயும் அவங்க மகா பரிசுத்த ஸ்தலத்துக்கு கிட்ட யாருமே போக முடியாத அளவுக்கு ஒரு திரைச்சீலை மூடப்பட்டிருக்கு. முக்காடு போல் ஒரு திரைச்சீலை, ஒரு 4 அங்குலம் அகலம்தான் இருக்கும். அந்த திரைச்சீலையுடைய வெயிட்டே பார்த்திங்கன்னா அந்த பக்கம் தேவனுடைய மகிமை இருக்குது, ஜனங்கள் இந்த பக்கம் இருக்கிறாங்க. யாரும் அவரை பார்க்க முடியாது. பார்க்க முடியாத அளவுக்கு அந்த முக்காடு, அந்த திரைச்சீலை மறைக்கப்பட்டு அந்த ஆசரிப்பு கூடாரம் அதை நடத்தி வந்தார்கள், பலி செலுத்தி வந்தார்கள், தேவனை ஆராதித்து வந்தார்கள். அதைத் தொடர்ந்து சாலமோன் மூலியமாக தேவாலயம் கட்டப்பட்டது. அங்கேயும் மகா பரிசுத்த ஸ்தலத்துக்கு முன்னாடி ஒரு திரைச்சீலை தொங்கியது. இந்த திரைச்சீலை முக்காடுக்கு அடையாளமாக இருந்தது. நாம் தேவனுடைய நேரடியாக பார்க்க கூடாது அப்படிங்கிறதுக்கு ஒரு மறைவாக ஒன்று இருந்தது. இது எப்போ நீக்கப்பட்டதுன்னா, இயேசு கிறிஸ்து சிலுவையில் ரத்தம் சிந்தி மரித்த பொழுது, அவர் எப்போ மரித்து ஜீவனை விடுறாரோ அப்போ அந்த திரைச்சீலை 2ஆக கிழிந்தது, அந்த முக்காடு நீக்கப்பட்டது. அந்த இப்போ நம்முடைய இப்போ நம்ம ஜனங்கள் யாவரும் தேவனுடைய முகமுகமாக நேரடியாக போய் தரிசிக்கலாம், நேரடியாக பார்க்கலாம். இயேசு கிறிஸ்து விட்டு நம்ம நேரடியாக போக முடியும், இயேசு கிறிஸ்துவின் மூலியமாக பிதாவினிடத்தில் போக முடியும். இப்படிங்கிற சத்தியத்தை நமக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். அந்த முக்காடு இயேசு கிறிஸ்துவின் மரணத்தோடு அந்த முக்காடு நீக்கப்பட்டு போச்சு. இப்போ நமக்கு அவருடைய அந்த வேத சத்தியங்களை வாசிக்கும்போது நம்ம முக்காடு போட்டு வாசிக்க வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ அதனால் அந்த முக்காடு எதனால் நீக்கப்படுதுன்னா, இயேசு கிறிஸ்துவை யாரெல்லாம் விசுவாசிக்கிறோமோ அவர்களுக்கு தான் அந்த முக்காடு நீக்கப்படுகிறது, மற்றவர்களுக்கு அது மறைவாகத்தான் இருக்கிறது. இப்படி நம்ம விசுவாசத்தில் முக்காடு நீக்கப்பட்டவர்களாய் கிறிஸ்துவனுடைய பிரசனத்துக்குள்ள, கிறிஸ்துவனுடைய கிருபாசன தண்டையில் நம்ம கிட்டி சேருவோம். ஆமேன்.